வணக்கம் மக்களே! சென்செக்ஸ் இன்னைக்கு 595 பாயிண்ட் பாசிட்டிவ். நிஃப்டி 50 180 பாயிண்ட் பாசிட்டிவ் அண்ட் பேங்க் நிஃப்டி 136 பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அடுத்ததா நாம நேட்கோ ஃபார்ம் பார்க்கலாம். நேட்கோ ஃபார்ம் நேத்து தான் சொல்லியிருந்தோம். ரிசல்ட் வரதை பேஸ் பண்ணி இது ரூ. 830 வரையும் போகும்னு. ஸோ இன்னைக்கு நேட்கோ ஃபார்ம் ஒரு நியூஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா, சைனாவில் வந்துட்டு அவங்க ஜெனரிக் மெடிசன்ஸ் விற்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனாலேயே இன்னைக்கு மார்க்கெட்டு 795 ரூபாயிலிருந்து ரூ. 830 வரையும் ஏற்றிருக்காங்க. அடுத்ததா சவுத் இந்தியன் பேங்க் ஒரு குட் நியூஸ். சவுத் இந்தியன் பேங்க் என்னன்னா, எஃப்ஐஐ வந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. 17.51லேருந்து 17.91 வரை இப்போது பர்சன்டேஜ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து சவுத் இந்தியன் பேங்க் பக்கம் திரும்பி இருக்கிறது, இது சவுத் இந்தியன் பேங்க் ஒரு குட் நியூஸு. ஸோ இதனோட ஷேர் ப்ரைஸ் ஏறும். ஸோ அடுத்ததாக இந்தியன் ஆயில் அண்டு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் 8190 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இதில் என்ன இஷ்யூன்னா, ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சேங்ஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கும் 3859 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்ஷன் இந்தியன் ஆயிலுக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ இதனால் அடுத்த குவார்ட்டரில் ஏதாச்சும் மார்க்கெட் கரெக்ஷன் வந்ததுன்னா நாம் இது கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே இப்போது ஓவர் ப்ரைஸாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இந்த இந்தியன் ஆயில் அண்டு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஆனால் ஃப்யூச்சரில் நமக்கு இது கரெக்ஷன்ஸ் வரும்போது நாம் இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கம்பெனி. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்ப்ளிட்டு அப்பப்போ அடிக்கடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ இல்லை, கரெக்ஷன்ஸ் வரும்போது. ஸோ அடுத்ததாக ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஆனால் இது ஓவர் ப்ரைஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹெச்சிஎல் என்ன பண்ணுறாங்கன்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே இப்போ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா ஓவர் ப்ரைஸில் இருக்குது. இதனோட டிவிடெண்ட்டு ஈல்டு பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் கிட்ட டிவிடெண்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ நாம் வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் வைக்கலாம். க்ரோ வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. 86 ரூபாய் டவுன் ஆகிட்டு இப்போது ரூ. 121 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இது ஏன்னா அவங்க க்ரோவே அவங்க வந்துட்டு தூக்கி வச்சுருக்காங்க அவங்களோட ஷேர்ஸை. பட் இது ஓலா எலக்ட்ரிக் மாதிரி தான் இதுவும் ஆகும், ஏன்னா இதையும் சீக்கிரம் மார்க்கெட்டு அடிச்சிருவாங்க. ஸோ இது க்ரோ ஆப்போட ஷேரும் ஒரு நாளைக்கு ரொம்ப டவுன் ஆகும். ஸோ இது க்ரோ ஆப் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ அடுத்ததாக மார்க்கெட்டில் இன்றைக்கி அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். யாரெல்லாம் டாட்டா மோட்டார் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களோ சேம் ஈக்குவலண்டான டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க கிரெடிட் ஆகிடுச்சா என்னான்னு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட். தேங்க்யூ.